ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் பட்டர்ஃப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பழைய ஜீன்ஸ் வச்சு மென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அழகான பர்ஸ் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பர்ஸ் அதாவது வேலட் பண்ணுறதுக்கு தேவையான பீசஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்ன அளவுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இதில் எடுத்திருக்கக்கூடிய அளவு எல்லாமே இன்ச்சஸில் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட லென்த் இதோட நீளம் 10 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதோட அகலம் 4.5 இன்ச் எடுத்திருக்கேன். லென்த் 10 இன்ச்சஸ், அதே மாதிரி ஹைட் 4.5 இன்ச்சஸ். இதே அளவில் நமக்கு 3 பீஸ் வேணும். 3 பீஸுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் எல்லாமே நமக்கு வேணும். அதில் ஃபஸ்ட்டு 5 இன்ச் நீளமும் 4 இன்ச் அகலமும் வச்சு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5 இன்ச் நீளமும் 3.5 இன்ச் அகலமும் இருக்கக்கூடிய இன்னொரு பீஸ். அதுக்கப்புறம் 5 இன்ச் நீளம், அதுக்கப்புறம் 3.5 இன்ச் இருக்கக்கூடிய இன்னொரு பீஸ். இதுவும் 5 இன்ச் நீளம், 2.5 இன்ச் அகலம். அப்புறம் கடைசியாக இதுவும் 5 இன்ச் நீளம், 3 இன்ச் அகலத்துக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதெல்லாம் எதுக்குங்கிறத நான் தைக்கும்போது ஒன்றுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க இந்த வேலட் தைக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு முதல்ல நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய 10 இன்ச் நீளமும் 4.5 இன்ச் அகலமும் இருக்கக்கூடிய அந்த பெரிய பீஸில் ஒரு பீஸை எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த 10 இன்ச் எடுத்துருக்கக்கூடிய அந்த இடத்த மட்டும் மடித்து தைச்சிடலாம். இதில் மடிக்கும்போது 2 மடிப்பு மடிச்சுக்கோங்க. மற்ற 3 பக்கமும் இப்போ அடிக்க வேண்டாம். இந்த ஒரு பக்கத்தை மட்டும் இப்போ அடித்து விட்டுடலாம். அதே மாதிரி நம்ம 10 இன்ச் நீளமும் 4.5 இன்ச் அகலமும் எடுத்து வச்சுருக்கக்கூடிய 2வது பீஸ்லேயும் அதே மாதிரி ஒரு பக்கத்தை மட்டும் அடித்து விட்டுருவோம். நம்ம 10 இன்ச் நீளத்தில் 3வதாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பீஸ் மேலே தான் இந்த குட்டி குட்டியாக நம்ம கார்டு வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம வைக்கக்கூடிய அந்த இது எல்லாமே வரும். அதனால் அதையெல்லாம் ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பெரிய பீஸை நம்ம தைச்சிக்கலாம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு அந்த கார்டு வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த பார்ட் எல்லாமே தைச்சிடலாம். இதுக்கு நான் 3 பீஸ் எடுத்திருக்கேன். 3 பீஸோட நீளமுமே 5 இன்ச் தான். இதோட ஹைட்டு மட்டும்தான் வித்தியாசமாகும். இதில் ஃபஸ்ட் எடுத்துருக்கக்கூடிய பீஸோட ஹைட் 4 இன்ச் எடுத்திருக்கேன். செகண்ட் எடுத்துருக்கிறது 3.5 இன்ச், அடுத்தது எடுத்துருக்கக்கூடியது 3 இன்ச். அப்படி 3 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த 3 பீஸ்லேயுமே நம்ம மேல் பக்கத்தை மட்டும் மடித்து அடித்து விட்டுக்கலாம். மற்ற 3 பக்கமும் நம்ம அது கூட வச்சு ஜாயின் பண்ணுறதுனால இப்போ அடிக்க தேவையில்லை. அந்த ஒரு பக்கத்தை மட்டும் இப்போ நம்ம அடித்து விட்டுடலாம். இதை நம்ம இப்படி தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 4 இன்ச் எடுத்துருக்கக்கூடியது, அப்புறம் 3.5 இன்ச் எடுத்துருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் 3 இன்ச் எடுத்துருக்கக்கூடிய பீஸ். இந்த 3ஐயும் இப்படி தான் வச்சு நம்ம கார்டு வைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இதை நடுவில் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்த நம்ம ஓப்பனாக தான் விட போகிறோம். ஏன்னா அதுக்குள்ளேயே நம்ம ஏதாவது வச்சுக்கலாம். அதனால் அந்த இடத்த மட்டும் இப்போ கொஞ்சம் மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு உள்ளதை எடுத்து வச்சுட்டு ரைட் சைடு உள்ளதையும் இதே மாதிரி தைச்சி எடுத்துடலாம். ரைட் சைடு நம்ம பட்டன் வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அது வைக்கிறதுக்காக 5 இன்ச் நீளமும் 3.5 இன்ச் அகலமும் இருக்க மாதிரி ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அதோட மேல் பகுதியும் இப்போ நம்ம மடித்து அடிச்சிடலாம். ஒரு பக்கம் மட்டும் அடித்தா போதும், மற்ற 3 பக்கமும் இப்போ அடிக்க தேவையில்லை. அதை பட்டன் வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்காக 5 இன்ச் நீளமும் 2.5 இன்ச் அகலமும் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அது அதே மாதிரி நம்ம 4 பக்கமும் சுற்றி அடித்து விடணும். இதில் நம்ம முதல்ல மேலேயும் கீழே இருக்கக்கூடிய அந்த 2 பக்கத்தையும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறத அடித்து விடலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. நாலு பக்கத்தையுமே இப்போ அடித்து முடிச்சாச்சு. இனி நாம் அந்த 4 இன்ச் ஹைட்டில் வெட்டி வச்சுருந்த அந்த பீஸ் மேலே இந்த 3.5 இன்ச் பீஸை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கும் இந்த மாதிரி நடுவில் வரக்கூடிய அந்த ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம மடித்து தைச்சிக்கணும்.
நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி பீசஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி தான் இனி ஜாயின் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே கார்டு வைக்கிற மாதிரியும் ரைட் சைடில் வந்து ஒரு பட்டன் வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் வைக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பட்டன் வச்சு க்ளோஸ் பண்ணக்கூடிய இந்த பீஸை வந்து முதல்ல தச்சு வச்சிடலாம். இதுக்கு நம்ம அந்த 3.5 இன்ச் பீஸுக்கு பின்னாடி ஒரு 4 இன்ச் பீஸ் ஒன்று வச்சுருப்போம். அந்த பீஸ் கூட இதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு மூடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது மேலேயே ஒரு 2 தையல் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. இனி நாம் மூணாவதாக ஒரு 10 இன்ச் பீஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பீஸ் கூட நம்ம லெஃப்ட்டுக்கு தனியாக தைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பார்ட்டையும் ரைட் சைடுக்கு தனியாக தைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பார்ட்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இது ஜாயின் பண்ணும்போது ஒரு 2-3 பீஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாயின் பண்ணி விடுங்க. லெஃப்ட் சைடு வரக்கூடிய பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இனி அதே மாதிரி ரைட் சைடு பீஸையும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த 3வது பீஸ் மேலே வரக்கூடிய அந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி விட்டாச்சு. இனி இந்த பெரிய 3 பீஸையுமே நமக்கு ஜாயின் பண்ண வேண்டியதுதான். இது நமக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் வரணும். இப்படி வரதுக்கு நம்ம இப்போ திருப்பி வச்சு அடிச்சிடலாம். இந்த மாதிரி 2 பீஸோட அந்த நல்ல பக்கமும் உள்ளே இருக்க மாதிரி வச்சு சுற்றி அடித்து விட்டுடலாம். மேலே மட்டும் அடிக்கக்கூடாது, மற்ற 3 பக்கமும் நம்ம தையல் போட்டு விட்டுடலாம். நம்ம 3 பக்கமும் தைச்சதுக்கப்புறம் சுற்றி 3 பக்கமும் இன்னொரு தையலும் அது மேலேயே போட்டுக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. ஓகே, ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. இனி இது நம்ம திருப்பி விட்டுடலாம். இது திருப்பும்போது அந்த கார்னர் வந்து கரெக்டாக வர்றதுக்காக கார்னரில் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே சைடில் நீளமாக இருக்கக்கூடிய அந்த பீசஸையும் கட் பண்ணி விட்டுடலாம். 2 பக்கமும் அந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுடலாம். திருப்பும்போது அந்த 2 சைடு கார்னர்லேயும் ஏதாவது ஒரு ஊசி இல்லை இந்த மாதிரி எதையாவது ஒன்றை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த கார்னர் எல்லாமே கரெக்டாக வரும். ஓகே, இப்போ ஃபுல்லாக திருப்பி விட்டாச்சு. இப்போ இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த பார்ட்டில் நம்ம பட்டன் ஏதாவது வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெல்க்ரோ இருந்துச்சுன்னா அதையும் வச்சு ஒட்டி விடுற மாதிரி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 மேக்னெட் எடுத்திருக்கேன். மேலே வந்து ஒரு மேக்னெட்டை ஒட்டிட்டு கரெக்டாக அது எங்கே ஜாயிண்ட் ஆகுமோ அந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுட்டு அதில் இன்னொரு மேக்னெட்டையும் ஒட்ட போகிறேன். ஓகே, இதை ஒட்டிட்டேன். இது இப்போ கொஞ்சம் நேரம் காயட்டும். இது நல்லா காயிற வரைக்கும் இதை நம்ம கொஞ்சம் விரிச்சே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட வேலெட் வந்து அழகாக ரெடி ஆயிருச்சு. இந்த வேலெட்டை நீங்களே உங்கள் கையால் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். நம்மளே நம்ம கையால் எதையாச்சும் பண்ணி நமக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷமே தனி தான். இப்போ நான் இதில் கார்டு எல்லாமே வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இதில் நீங்கள் குட்டி குட்டி கார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். ஏடிஎம் கார்டு, லைசன்ஸ், அந்த மாதிரி எல்லா கார்ட்ஸுமே வச்சுக்கலாம். அப்புறம் மணி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம குட்டியாக பட்டன் மாதிரி வச்சுருக்கக்கூடியதுக்குள்ளே காயின்ஸ் அந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் தையல் மிஷின் எதுவுமே யூஸ் பண்ணாமலே நம்ம இந்த பர்ஸ் எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.